ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி அந்த ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே அஞ்சலிக்கு நினைக்கிறாங்க, என்னது எப்போ பார்த்தாலும் சரி தான் மகேஷ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே மட்டும் அவர் போனதே கிடையாது, நானும் பார்த்தது கிடையாது. அப்படி இந்த ரூமுக்குள்ளே என்ன தான் இருக்கும்? ஏன்னா இந்த வீட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணப்பட்டவர். இந்த ரூமுக்குள்ளே மட்டும் அவர் க்ளீன் பண்ணி நான் போய் பார்த்ததே கிடையாது. இந்த ரூமுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அஞ்சலி அதாவது ரூமெல்லாம் வீடெல்லாம் ஒரே எலி தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தடிக்கிறதுக்காக ஒருத்தரை வர சொல்லிடவும் அவங்களும் வந்துருந்தாங்க. இதை மகேஷ் பார்த்தோம்னா அவங்க வீடியோ மூலமாக பார்த்துருந்தாங்க. ஐயோ, இவ என்னது இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, இப்போ உடனே இப்போ நம்ம தடுத்து நிறுத்தணுமே, அவங்க மாடிக்கு மட்டும் போயிட்டாக்கி அப்புறமா அந்த ரூமை திறந்துட்டா அதுக்கப்புறமா அங்கே உள்ளே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அது நடக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் பார்த்தோம்னா அங்கேருந்து அவசரமாக கிளம்பி இங்கே வராங்க. இங்கே பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க. துளசிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. மோனிகாவும் ஜெகனும் சேர்ந்து தான் தியாவை நம்ம கிட்ட இருந்து அதாவது எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால வெற்றியை வர சொல்லி பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வெற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ரொம்ப மோசமா நடப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. துளசி கிட்ட இருந்து தியாவை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு குறுக்கு வழியில நீங்க போவீங்க. துளசிக்கு அதாவது இந்த மாதிரிக்கு ஒரு ஃப்ராடுத்தனமான மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையே நாசம் பண்றதுக்காக இருந்திருக்கிறீங்களே, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படியே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மோனிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு என் அண்ணன் பொண்ணை எனக்கு தரலன்னா நான் எந்த எல்லைக்கு நான் போவேன் அப்படிங்கவும், அப்படியா என்ன துளசி தனியால் நினைச்சிட்டு இருக்கீங்களா, என்ன துளசிக்கு நான் இருக்கிறேன், என்ன மிஞ்சி நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது, துளசி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி துளசியை அழைச்சிக்கிட்டு தியாவை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க. இதை பார்த்துட்டு மோனிகாவும் ஜெகனும் பயங்கரமாக அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அதாவது எப்படியாவது தியாவை நம்மக்கிட்ட தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மோனிகா பார்த்தோம்னா மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்லு மோனிகா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே நடந்தது எல்லா விஷயத்தையும் மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, வெற்றி துளசி மேலே உயிராக இருந்துட்டு இருக்கிறான். அதனால துளசிக்காக அவன் எதையும் விட்டு கொடுக்க அவன் தயாராகிட்டான். அதனால துளசி கிட்ட இப்ப தியா இருக்கிறத நீ உடனடியா நீ ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றிக்கும் துளசிக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும். அப்பந்தான் நீ தியாவை துளசி கிட்ட ஈஸியாக வாங்கிட முடியும் அப்படிங்கவும் அப்போ மோனிகா சொல்கிறாங்க, மீனாட்சி நீ தான் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கேல, எப்படியாவது துளசியும் வெற்றியும் பிரிச்சிட முடியாதான்னு கேட்கும் போது, நீ வேற வெற்றி இப்போ துளசியோட மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறா, அதனால இப்போ என்ன பண்ணாலும் சரி தான், அவன் யார் பேச்சு கேட்குற நிலைமையில இல்லை. ஏன் எங்கள் மாமனார் மாமியார் பேச்சு கூட அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவங்க ஏதாவது துளசியை பற்றி சொன்னாக்கி உடனே வீட்டை விட்டு போகிறதுக்கு கூட அவன் தயாராக இருக்கிறான் துளசியை அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது எங்கள் அண்ணன் பொண்ணு தியாவை துளசிக்கிட்ட இருந்து பிரிக்கணும், அவள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இது இப்ப அவசரப்பட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும், அந்த துளசியோட தியாவை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, எங்க வீட்டு குழந்தை அவகிட்ட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்ப மீனாட்சி சொல்றாங்க, எங்க பாரு நீ கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், துளசிக்கிட்ட இருந்து தியாவை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நம்ம வாங்கிட முடியாது, அதனால கொஞ்சம் டைம் கொடு, ஃபஸ்ட்டு துளசியும் வெற்றியும் பிரிக்கணும், அதுக்கப்புறமா தான் துளசிக்கிட்ட இருந்து தியாவை நம்ம பிரித்து கொண்டுட்டு வர முடியும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மோனிகாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெகன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மோனிகா என்னாச்சு அப்படிங்கும் போது அப்போ மீனாட்சி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ஜெகனும் எரிச்சலோடு இருக்கிறாங்க. நம்ம வீட்டு குழந்தை அவகிட்ட இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ எரிச்சலாக இருக்குது, என்னமோ அவ குழந்தைய நம்ம தூக்கிட்டு வர மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறா, இதுல இந்த வெற்றி வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா அஞ்சலி எல்லா ரூம்லயும் மருந்தடிச்சதுமே இந்த ரூம்ல மருந்தடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரூமை திறக்கிறதுக்கு சாவி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லா இடத்துலயும் சாவியை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பீரோவில் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு பீரோவை திறக்கவும், அப்போ ஒரு சாவி கீழே விழுறது. இதை பார்த்ததுமே அஞ்சலி இதுதான் அந்த ரூமோட சாவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இந்த ரூமோட சாவியை எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. இந்த சாவியை போட்டு திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படின்ட்டு அவங்க முருகனோட அம்மாவை அடைச்சு வச்சிருக்காங்களா அந்த ரூமை அவங்க திறக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மகேஷ் அங்கிருந்து ஓடி வராங்க. அந்த ரூமை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கோவத்தோட வரவும், இது அவங்க முகத்தை பார்த்ததுமே அஞ்சலி அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க.
அப்போ மகேஷ் வந்து கேட்குறாங்க அந்த ரூமை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபத்தோடு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்க இங்கே வந்து அதாவது எலி ஏதோ சுற்றுற மாதிரிக்கு இருக்குது, அதனால தான் அந்த ரூம்லேயே அவங்க மருந்தடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே மகேஷ் வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ரூமில் எதுவும் அடிக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க அந்த ரூம் ரொம்ப நாள் திறக்காமல் இருக்குது, அதனால் அந்த ரூமில் மருந்தடிச்சிட்டு போட்டோம், அதோட சாவி கூட கிடச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மகேஷ் வந்து திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, தயவு செய்து இங்கே இருந்து போகிறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் நாங்கள் கிளம்புறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா மகேஷ் வந்து அஞ்சலி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்கே பாரு என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ அந்த ரூமை திறக்கக்கூடாது, உன்னை யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு மகேஷ் சொல்லுவோம். இது கேட்டதான் அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க.